MTM லைவ் டெலிகாஸ்ட் வழங்கும் நாளும் ஒரு நற்சிந்தனை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ நபீனா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாளும் ஒரு நற்சிந்தனை என்ற நிகழ்வினூடாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்றைய இந்த நிகழ்விலே பொறுமை என்று சொல்லக்கூடிய இந்த பண்பு ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பண்பாக பொறுமை இருக்கிறது. உலகத்தில் வரக்கூடிய பல்வேறுபட்ட சோதனைகள், பல்வேறுபட்ட சவால்கள், பல்வேறுபட்ட சிக்கல்கள், நோய்கள், இப்படி கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள், இப்படி பல விஷயங்கள் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் உலகத்தில் நிகழும். அப்படி வருகிற பொழுது அதெல்லாம் ஒரு முஸ்லீம் பொறுமையோடு இருப்பது அவன் மீது உள்ள கடமையாக, பொறுப்பாக இருக்கிறது என்பது இஸ்லாம் அவனுக்கு மிக முக்கியமான வழிகாட்டலாக வழங்கியிருப்பதை பார்க்கலாம். அல்லாஹு தாலா பொறுமையாளர்கள் சம்பந்தமாக, பொறுமை சம்பந்தமாக சொல்லக்கூடிய வசனங்களில் மிக முக்கியமான வசனம் எதுன்னு கேட்டால், சூரா பக்ராவினுடைய 155ஆம் வசனத்தில் அல்லாஹு தாலா பொறுமை சம்பந்தமாக சொல்கிறான். ஒபஷிரி சாபிரின், நபியை நீங்கள் பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். அல்லதீன இது அசாபத்துக்கும் முசீபா, அவர்கள் யார் தெரியுமா? தங்களுக்கு ஒரு முசீபத் வந்தால், சோதனை வந்தால், கஷ்டம் வந்தால், இன்னல் வந்தால், துன்பம் வந்தால், துயரம் வந்தால், இப்படி இழப்புகள் வருகிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்விடமிருந்து வந்தவர்கள், அவனளவில் தான் நாங்கள் செல்ல இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான். உலாஇக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம், அவர்களுக்கு ரப்பிடமிருந்து நன்மாராயம் இருக்கிறது, அவர்களுக்கு ரப்பிடமிருந்து நன்மாராயம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். உலாஇக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்ற மனிதர்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். உண்மையில் ஒரு மனிதன் தனக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளில் அவன் பொறுமை காப்பானாக இருந்தால் அவனுக்கான பரிபூரணமான கூலி மறுமையில் இருக்கிறது. அது மட்டிட முடியாத அளவில்லாத கூலி. அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யுஃபி அஸ்ஸாபிரூன் அஜ்ருஹும் பிகைரி ஹிசாப், யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கான கூலி எண்ணிக்கையில் அடங்காமல் இருக்கிறது, நிறைய இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா பிகைரி ஹிசாப் என்றால் கணக்கில்லாமல் இருக்கிறது என்பதை சூரா ஜுமர்ல அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். அதுபோல அல்லாஹு தாலா இறை விசுவாசிகளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வசனம்தான், கஷ்டங்கள் வருகிற பொழுது, சோதனைகள் வருகிற பொழுது, துன்பங்கள் வருகிற பொழுது, இழப்புகள் வருகிற பொழுது, வஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹு தாலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்பதை அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். இந்த பொறுமைக்கு உதாரணமாக ஹப்பாப் பின் அரத் என்று சொல்லக்கூடிய நபித்தோளுடைய சம்பவத்தை சொல்லுவார்கள். அதாவது ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவர்கள் மக்கமா நகரத்திலே கடுமையான துன்பங்களுக்கும் கடுமையான இன்னல்களுக்கும் உட்படுத்தப்படுகிற பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய்த்து, யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தன் சுர்லனா அலா ததுஉலனா, எங்களுக்காக நீங்கள் உதவி தேடக்கூடாது, எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடாது என்றெல்லாம் கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு நீங்கள் அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸ் நம்ம என்ன செய்யலாம், புகாரில் பார்க்கலாம். எனவே இந்த பொறுமை என்றது அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய முஸ்லிமுடைய முக்கியமான அணிகலனாக இருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சு கொள்ளணும். அப்படி பொறுமையாக நாம் இருந்தோம் என்றால், சோதனைகளின் பொழுது பொறுமை காத்தோம் என்றால், வல்லாஹு யுஹிப்பு சாபிரின், அல்லாஹு தாலா பொறுமையாளர்களை நேசிக்கிறான். எனவே ஒரு முஸ்லிம் பொறுமை காக்கிற பொழுது, துன்பங்கள் வருகிற பொழுது பொறுமையோடு இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய முஹப்பத் நமக்கு கிடைக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் தெரிந்து கொள்வது நம் மீதுள்ள கடமையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாரை அல்லாஹு தஆலா நேசிக்க விரும்புகிறானோ, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சோதனையை கொடுப்பான். அப்படி சோதனையை கொடுக்கிற பொழுது அந்த சோதனையில் ஒரு முஸ்லீம் பொறுமை காக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று கேட்டால், மாமின் முசீபத்தின், எந்த ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முசீபத் வந்தாலும் அந்த முஸ்லீம் அந்த முசீபத்திலிருந்து பொறுமை காப்பானாக இருந்தால் அவனுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்ற சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹத்த ஷவுக்கத்தை யசூகஹா, அதாவது யுஷாக்குஹா, ஒரு முஸ்லீமுக்கு தன்னுடைய காலில் சைக்கிற முள்ளுக்கும் அல்லாஹு தாலா நன்மைகளை பதிவு செய்கிறான், பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ற செய்தி நம்ம பார்க்கலாம். எனவே உலகத்தில் ஒரு நோய் வந்தால், துன்பம் வந்தால், சோதனை வந்தால், கஷ்டம் வந்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய நன்மைகள் கனமாகிறது என்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக நம்ம அதில் பொறுமை காப்போம் என்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். எனவே இந்த பொறுமை என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமை இழக்கிற சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறது. அதில் குறிப்பாக தன்னுடைய உறவுக்காரர், தனக்கு நெருக்கமானவர், தன்னுடைய உற்றார் உறவினர் யாராவது மௌத்தா போனால், மரணித்தால் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கவலைப்படுவாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல் என்னன்னு சொன்னால், அப்போ பொறுமையாக இருங்க, அப்போ அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கூலி எதிர்பாருங்கள்,
அப்போ அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டுங்க. அப்போ நீங்கள் பொறுமை கடைபிடித்தால் அல்லாஹ் உங்களுக்கான கூலியாக சொர்க்கத்தை தருவான் என்று சொல்லக்கூடிய பல ஹதீஸ்களை நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால் நம்ம பார்க்கலாம். எனவே இந்த பொறுமை என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமைக்கான கூலியாக சொர்க்கம் இருக்கிறது என்ற அடிப்படையான செய்தியை நம்ம தெரிஞ்சு கொள்வோமாக இருந்தால் நாமும் இந்த உலகத்தில் சந்திக்கிற சவால்கள், இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்களில் பொறுமை காப்போம். அப்படி பொறுமை காப்போமாக இருந்தால் அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறத போல நீங்கள் பொறுமையாளர்களாக இருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே நாமும் உலகத்தில் சந்திக்கக்கூடிய சவால்களில், துன்பங்களில், கஷ்டங்களில், நோய்களில், இன்னல்களில் பொறுமை காத்து அதற்கான கூலியாக பரிசாக சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.